அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம்தான். ஆன்மீகம் என்றாலே அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சரி, இந்த மனிதனுக்கு நிம்மதி மட்டும் இல்லை. எவ்வளவோ பணம் வருகிறது, எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ பயணம் செய்கிறோம், எவ்வளவோ நல்ல நல்ல உரையாடல்களை கேட்கிறோம், புத்தகம் எல்லாம் வாசிக்கிறோம், ஆனாலும் நிம்மதி மட்டும் இல்லை. இந்த வார்த்தை நாமே சொல்லியிருப்போம் அல்லது அடிக்கடி யாரோ ஒருவர் சொல்லுவதை கேட்டிருப்போம். இந்த நிம்மதி எங்கு இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்து வளர்கிற போது, இளமை பருவத்தில் அல்லது சிறுவர்களாக சிறுமியர்களாக குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நிம்மதி என்ற வார்த்தை தெரியாது, அந்த அனுபவம் தெரியும். ஏன்னா அந்த குழந்தை நிம்மதியாக இருக்கிறது, நிம்மதி என்ற இயல்போடு அந்த குழந்தை இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு நிம்மதி என்ற வார்த்தை தெரியாது, நிம்மதி என்றால் என்ன என்பது தெரியாது. அந்த குழந்தை தான் நிம்மதி. நமக்கு நிம்மதி என்ற வார்த்தை தெரியும், ஆனால் அதன் இயல்பை விட்டுவிட்டோம். ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஆனால் தொலையாத ஒரு பொருளை எப்படி தேடுவது? தேடினால் கிடைக்குமா? நாம் அப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிம்மதி என்பது தொலையவே இல்லை, நமக்குள்ளே ஆழமாக அடியில் தங்கிவிட்டது. அதற்கு மேலாக பல்வேறு குப்பைகளை அடைத்து வைத்ததனால் அடியில் தங்கி அந்த நிம்மதி தெரியாமல் இருக்கிறது. கடல்ல எப்படி உப்பு மறைஞ்சிருக்கிறதோ, பால்ல எப்படி நெய் தயிர் எல்லாம் மறைந்திருக்கிறதோ, அதுபோல நம்முடைய கோபம், ஆசை, பொறாமை, வஞ்சம், இந்த மாதிரியான குப்பைகளுக்கு பின்புறமாக அடியில் தங்கி நிம்மதி மறைந்திருக்கிறது. ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை, இந்த வாக்கியம் சரியா? எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, தவறு இல்லையா? ஒருவருடைய செயல் பிடிக்காம இருக்கலாம், ஒருவருடைய எண்ணம் பிடிக்காம இருக்கலாம், ஒருவருடைய சொல் பிடிக்காம இருக்கலாம். எனக்கு பிடிக்காதது, என்னுடைய கருத்து ஒத்து போகாதது அவருடைய கருத்தோடு தானே தவிர அவரோடு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு மாதிரியாக மாறுகிறான். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல் வெளிப்படுகிறது. அப்படியானால் ஒருவரிடமிருந்து வரக்கூடிய சொல்லோ செயலோ எண்ணமோ என்னை காயப்படுத்துகிற போது நான் அந்த சொல்லுக்கு எதிராக என்னுடைய சொல் நிற்கிறது, அந்த செயலுக்கு எதிராக என்னுடைய செயல் நிற்கிறது, அந்த எண்ணத்திற்கு எதிராக என்னுடைய எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு நான் எதிரானவள் அல்ல, எனக்கு அவர் எதிரானவர் அல்ல என்ற ஒரு தீர்க்கமான தெளிவான அறிவு பிறந்துவிட்டால் இங்கு யாருக்காவது யாரையாவது பிடிக்காமல் போகுமா? போட்டி பொறாமை எல்லாம் நடக்குமா? இல்லை இல்லையா? குழந்தைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். முந்தின நாள் பள்ளியிலோ அல்லது தெருக்களில் விளையாடும் பொழுதோ 2 குழந்தை சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அல்லது மறுநாளோ இயல்பாக பேசிக்கொள்வார்கள். ஏன்? அந்த குழந்தையின் செயல் இந்த குழந்தையின் செயலுக்கு ஒத்து வரவில்லை, ஆனால் 2 குழந்தைகளும் ஒத்து வருவார்கள். அந்த இயல்புதான் ஞானம், அந்த இயல்புதான் தெய்வீகம். ஞானம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இருப்பதை இருக்கிறவாறு அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். தேடி தேடி அலையெல்லாம் வேண்டாம், இருப்பதை கொடுப்பதை. இந்த உலகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எத்தனை கோடி நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இறையோ அல்லது இயற்கையோ நமக்கு கொடுக்கப்பட்ட நபர்கள் எத்தனை? நமக்கு எத்தனை பேரை தெரியும்? நம்முடைய உறவுகள் யார் யார்? நம்முடைய நண்பர்கள் யார் யார்? எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் நாம் ஒருவரை சந்திக்க முடியாது, ஒருவரிடமிருந்து ஒன்றை பெற முடியாது. இதற்கு பின்னாடி பெரும் காரணம் இருக்கிறது. அதனை அறியாமல், அதனை உணராமல், இயற்கையை புரிந்து கொள்ளாமல், இயற்கைக்கு முரணாக நாம் செய்கிற செயல்கள் நமக்கு நிச்சயம் தீங்கினை மட்டும்தான் கொடுக்கும். ஆன்மீகம் என்றாலே அறிவுதான். அறிவை வளர்த்து கொள்வோம், அறிவை உணர்வோம். நன்றி, வணக்கம்.